நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இப்படி ஒரு இடங்களா? நம்மளுக்கே கேட்கறக்கு ஒரு ஆச்சரியமாக தாங்க இருந்தது. கோசால வந்து நாங்கள் வெளியே நிறைய பக்கம் பார்த்துருக்குறோங்க. ஆனால் நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இது இருக்கிறதே தெரியலைங்க இவ்வளோ நாள். தெரியாமல் இருந்ததுங்க. கொஞ்சம் உள்ளே தாங்க இருந்திருக்குது. அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோடனே நாம் பைக் எடுத்து வந்துட்டோம்ங்க. பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ புதுசாக விவசாயத்தில் வர வீடியோ இது மாதிரி வீடியோ எல்லாம் ஒன்று பார்த்துடலாமுங்க. சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க. இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா கோடீஸ்வர நகர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது நகரில் தாங்க இருக்குது. கொஞ்சம் உள்ளே இருக்குதுங்க. கொஞ்சம் உள்ளே போகிறது சிரமந்தாங்க. வழி மாறி மாறி போகுங்க. கொஞ்சம் பார்த்து கேட்டு போய்க்குங்க போகிற வழி. போர்டு எங்கேயுமே பெருசாக இல்லைங்க. நாம் தான் இப்போ பார்த்து போய்க்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே நம்ம வந்துட்டோம்ங்க. கோபியில் தான் இருந்தோம். சரி வந்தோடனே சரி பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டேங்க. பார்த்திங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் வியூவே சூப்பராக இருந்ததுங்க. பக்கத்தில் வந்து தோட்டம் இதெல்லாம் நல்லா இருந்ததுங்க. சரி போகலான்னு கிளம்புற போதே சாவி விழுந்துருச்சுங்க. சரி அப்படியே கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா செருப்பு கூட உள்ளே தொட்டு போகக்கூடாதுங்களாட்டிருக்குது. அதனால் நம்ம செருப்பை அப்படியே கழட்டி விட்டு உள்ளே போகிறோம்ங்க. ஃப்ரண்ட்டு வந்து ஜம்முன்னு இருந்ததுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் வீடு இருந்ததுங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் தோட்டங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. மேகோட்லேருந்து அது கிழக்கோடே போகுதுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது. இவ்வளோ பெருசு நம்ம ஊரில் இருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டு இருந்தாங்க. கன்றுக்குட்டியெல்லாம் அழகாக இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் குட்டிங்க. நம்ம ஆட்டுக்குட்டி சைஸு தாங்க இருக்குது. ரொம்பவுமே குட்டிங்க. மாடே பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி சைஸில் தாங்க இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வடநாட்டு மாடு இருந்ததுங்க. நம்ம ஊர் மாடு இருந்தது. எல்லா மாடு கலந்த மாதிரி இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தீவனத்துக்காக வச்சுருக்குறாங்க. மக்காச்சோளம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வைக்கோலெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. வைக்கோல் தாங்க மெயினாக போடுறாங்களாமா. அப்புறம் பசுந்தீவனம் கிடைக்கிற போது இது பார்த்திங்கன்னா இது மாதிரி மக்காச்சோளம் ஏதாவது தீவனம் கிடச்சிதுன்னா போடுறாங்களாமா. அப்புறம் பார்த்திங்கன்னா லைனாக கட்டி வச்சுருந்ததுங்க. அது நெருக்கமாக எது சண்டையும் பிடிக்கிறது இல்லைங்க. நம்மளை எது குத்துறக்கும் வர்றதில்ல. சாதுவாக இருந்ததுங்க. நம்ம கிட்ட போனாவே ஏதாவது தீன் கீது போடுவாங்களே என்னமோ அப்படின்னு பார்க்குதுங்க. ஏக்கமாக பார்க்குது. நம்மளுக்கே ஒரு பாவமாக்குதுங்க. அப்படி பழகிட்டாங்க. எல்லாம் வந்து வந்து ஏதாவது கொடுத்து பழக்கியிருப்பாங்களாட்டுருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மாடுமே இருந்ததுங்க. வடநாட்டு மாடு, நம்ம ஊர் மாடு எல்லாமே இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிர்ரு வகை நிறையா இருந்ததுங்க. அங்கே பாருங்க நம்ம கான்கிரீச்சுங்க. கொம்பு பாருங்க எப்படி பெரிய கொம்பாக இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்ட போனாவே தலையை கொண்டு வருதுங்க. எதாவது கொடுப்பாங்களான்னு. சரி நாம் ஒன்றும் கொண்டு வரலிங்க. சரி இங்கே கிடக்கிற வைக்கப்பில்லவே எடுத்து கொடுத்தங்காட்டி சாப்பிட்டு பார்க்குதுங்க. அப்புறம் ஒன்று கொடுத்தா இன்னொன்று பார்க்குதுங்க. மீதியெல்லாம் பார்க்குது. அதுக்கே பாவமாக்குதுங்க. சரி ஒரு 4-5க்கு எடுத்து கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்ங்க. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தாவே பயமாக இருக்குதுங்க. கொம்பு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. இத்தச்சோடு கொம்பு நேரில் பார்த்ததே இல்லைங்க. நம்ம ஊர் காங்கேய மாட்டுக்கு கூட இவ்வளோ பெருசு இல்லைங்க. சிறுசாக தான் ஓரளவுக்கு சிறுசாக தாங்க இருக்கும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் காங்கேயங்கன்னு குட்டிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுங்க நம்ம போனதும் நீ வராதின்னு சொல்லுதோ நீ என்னென்னு தெரியலிங்க. இது மேலே ஏன் நின்றுச்சு. அதுக்கு இந்த ஒரு துளி வைக்கப்புல் எடுத்து கொடுத்து தின்ட்டு இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதாங்க குப்பை மேடாட்டிருக்குதுங்க. இதில் வலிக்கிற குப்பையெல்லாம் நேராக கொண்டாந்து இதில் கொட்டிடுறதுங்க. அந்த பக்கம் ஒரு டிராக்டர் போகிற அளவுக்கு வழி வச்சுக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒருக்கா 2 மாதம் ஒருக்கா வலிச்சு அக்கட்டை கொண்டு போயிடுறதுங்களாட்டிருக்குது. சேல்ஸ் பண்ணுறாங்களா என்னென்னு கரெக்டாக தெரியலிங்க. கேட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காங்கேய மாடு நிறைய இருந்ததுங்க. மெயினாக காங்கேயம் இருந்ததுங்க. புலிக்குள மாடு 1-2 இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிர் மாடு இருந்ததுங்க. அப்புறம் காங்கிரேஞ்ச் இருந்தது. அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு மாடு இருந்ததுங்க. வடநாட்டு மாடு தான். அது பேர் கரெக்டாக தெரியலிங்க. அந்த மாடு வரும்போது சொல்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை கிட்ட கொண்டு போனோன்னே முத்தம் கொடுக்க பார்க்குதுங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் சாதுவாக இருந்ததுங்க. ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே சண்டை பிழைக்கிறது குத்துறது இது மாதிரி எந்த இதுவுமே இல்லைங்க. நல்லா பழகுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா மாடு வச்சுருக்கிறவங்களோட இந்த மாடுலாம் வேலைக்கு போகிறவங்க ஏதாவது ஜாப் போகிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துட்டு போனால் நல்லா இருக்குங்க.
இந்த ரகம் தாங்க. இது என்ன ரகம்னு தெரிலிங்க, கரெக்டாக பேர் தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. அது மாதிரி தாங்க சொன்ன மாதிரி வேலைக்கு போகிறீங்க, அப்பப்போ வீக்கெண்ட்ஸில் யாராவது வந்தால் பார்த்துட்டு போகலாங்க. அப்புறம் உங்களால் முடிஞ்சதை ஏதாவது அமௌண்ட்டாவோ இல்லைன்னா ஏதாவது தீவனமாகவோ வைக்கோல் பசுந்தீவனம் ஏதாவது கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுக்கும் புண்ணியமாக இருக்குங்க. ஏன்னாங்க வாயில்லா ஜீவன், அதுக்கு ஒரு உதவி பண்ணால் நல்லா இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா தமிழில் 2-3 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் நார்த் இண்டியன்ஸு இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்க தாங்க எல்லாம் பார்த்துக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி போர்டெல்லாம் வச்சுருக்குதுங்க, என்னென்ன பலன் மாடு அப்படின்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் குட்டைங்க. நம்ம கண்ணுக்குட்டி சைஸ் தாங்க இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணுக்குட்டி சைஸ் தாங்க இருக்குது. ஆனால் அது மாடுங்க. அதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி, அது ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிர்ரெல்லாம் ஜம்முன்னு இருந்ததுங்க, சூப்பராக எல்லாம் நீட்டாக வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு சாலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுருந்தாங்க. அப்போதைக்கப்போ க்ளீன் பண்ணி சாணியெல்லாம் வலிச்சு போட்டு சுத்தமாக வச்சுக்கிறாங்க. நான் போடுற நேரம் பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டு இருந்தாங்க. பால் கறந்துட்டு அப்படியே வைக்க பில்லெல்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க. அப்புறம் பச்சை தீனெல்லாம் காலையில் நேரம் போடுவாங்களாமா. அப்புறம் இதெல்லாம் சாணி வலிக்காமல் இருந்ததுங்க. ஒருத்தர் வலிச்சிட்டு இருந்தார். அப்படியே நம்ம வீட்டில் ஒரு 4 மாடு சாணி வலிக்கிறக்குள்ளேயே பெண்டு கழண்டு போகுதுங்க. இதுவெல்லாம் பாருங்கள், மேகோட்லேருந்து கிழக்கோடே போகுதுங்க. இத்தனை மாட்டுக்கு வலிச்சு கொட்டுறதுக்குள்ளே ஒரு வழியாகி போகணும். ஆனால் அப்பவும் அசராமல் எல்லாம் மெயின்டைன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த சைடெல்லாம் சுத்தமாக வலிச்சு போட்டாங்க. இது இன்னொருத்தர் இப்போ தான் வலிச்சிட்டு இருந்தார். அதனால தான் சாணியெல்லாம் அப்படியே கிடக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மாடு தூரமெல்லாம் கட்டுறது இல்லைங்க, பக்கம் பக்கமாக கட்டிக்குது. அவ்வளோ சாதுவாக இருக்குதுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியோடைங்க, கண்ணுக்குட்டியோடு இருக்கிறதெல்லாம் அப்படியே மாட்டோட அதோட கண்ணுக்குட்டிங்க. அம்மா பிள்ளைய பிரிக்காதையே வச்சுக்கிறாங்க. நல்லா இருந்ததுங்க. இதெல்லாம் பாருங்கள், தஞ்சாவூர் குட்டை 2மே பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு இருக்குதுங்க. நாம் இடுப்பு கட்டுக்கூட வராதுங்களாட்டிருக்குது. அது பார்த்திங்கன்னா அதுக்கு கண்ணுக்குட்டி போட்டுங்க பால் கறந்துட்டுருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கான்கிரேஜ் இருந்ததுங்க, காங்கை இருந்தது. இதெல்லாம் நல்லா பெருங்கூட்டு மாடாகவே இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் கண்ணுக்குட்டி நிறையா இருந்ததுங்க. நாம் மாடு வச்சுக்கிறோம், நம்மளுக்கு பார்க்குறக்கே ஒரு இதாக இருக்குதுங்க, போகிறக்கே மனசில். பார்த்திங்கன்னா பால் கறக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்டாண்டு வச்சுக்கிறாங்க. இந்த மாட்டாஸ்பத்திரிலெலாம் இருக்குமில்லைங்க, அது மாதிரி. ஏன்னா இந்த ஆடுற மாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிற்காத மாடெல்லாம் அதில் கட்டிங்க காலை கட்டி தான் கறக்கணுங்களாமா. மீதி மாடு இந்த சாது வைக்கிற மாடெல்லாம் அப்படியே கறந்துக்கிறாங்க. ஆடுற மாட்டெல்லாம் இது கறக்குறாங்க. பார்த்திங்கன்னா அதாங்க சொன்ன மாதிரி, நம்ம கிட்ட போனாவேங்க ஏதாவது கொடுப்பாங்களான்னு வாயை கொண்டாந்து கிட்ட வைக்குதுங்க. நம்மளுக்கே பாவமாக போகுதுங்க. இப்போ அடுத்த டைம் வரும்போது ஏதாவது கொண்டு வந்து வாழைப்பழங்கீது கொடுத்துட்டு போகணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதாங்க பால் கறந்துட்டு இருந்தாங்க. இது எப்படி கட்டுறான்னு பாருங்க. பார்த்திங்கன்னா முன்னாடி கொண்டு கட்டிட்டு கீழே கவுத்த போட்டு காலை கட்டிட்டு கறக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு நிறைய பால் விட்டுறாங்க. முக்கால்வாசி பால் கண்ணுக்குட்டி விட்டுறாங்க. கொஞ்சம் தான் கறந்து வெளியே கோபிச்செட்டிப்பாளையத்தில் சேல்ஸுக்கு இருக்குதுங்களாமா. அது ரேட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக எவ்வளோன்னு தெரியலிங்க, கேட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஒரு அளவாக ஒரு 10 லிட்டரோ 15 லிட்டரோ தான் வருது அப்படின்னு சொன்னாங்க நேரத்துக்குங்க. அளவாக தாங்க. ஏன்னா முக்கால்வாசி பாலை வந்து கண்ணுக்குட்டி கொடுத்துட்றாங்க. அது இப்போ கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா நல்லா வளருதுங்க, அருமையாக இருக்குது. அத்தனை பால் குடித்தா தானுங்க நல்லா இருக்குது. அதனால் கண்ணுக்குட்டி குடித்தது போக தாங்க பாலை கறந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு விட்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா பூஜைகள்லாம் நடக்குதுங்க. பக்கத்துலேயே கோயில் இருக்குதுங்க இதுக்கு சேர்ந்தது. அதுலேயும் பூஜை நடக்குதுங்க. இதுக்கு தினம் மாட்டுகளெல்லாம் பூஜை பண்ணுறாங்க போல். நாங்கள் போயிருந்த நேரம் கோயில் வந்து சாத்தியிருந்தாங்க இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே கண்ணுக்குட்டி பாருங்க, முக்கால்வாசி பாலை குடித்ததுக்கப்புறம் தாங்க அவங்க கறக்கிறக்கு ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னேமேங்க நம்மளுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சுங்க. எப்படியாவது ஒரு நாட்டு மாடு 1ஓ 2ஓ நம்ம வீட்டில் வாங்கி வளர்த்தோணும். அது லாபமோ நட்டமோ நம்ம வீட்டில் மாடு இருந்தால் அது வேறு இதுங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. பார்க்குறக்கே அருமையாக இருந்தது. சரி பார்த்துட்டு இன்னும் எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வாங்குறோமோ ஒரு மாட்டு வாங்கிடணுங்க. வாங்கி வளர்த்தோன்னு தாங்க ஆசை. பார்க்கலாங்க, வீட்டில் என்ன சொல்கிறாங்க தெரியலிங்க. அது மாதிரி தாங்க நீங்களுமே உங்கள் பசங்க இருப்பாங்க, சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பால் தேவைக்கு உங்கள் வீட்டு பால் தேவைக்குனாலும் ஒரு மாடு வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு. சிட்டியில் இருக்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இது மாதிரி ஏதாவது கோசாலை ஏதாவது வெளி சைடு வந்தால் தான் பார்த்துக்கணுங்க. ஏதாவது முடிஞ்சவங்க தோட்டங்காடு இருக்கிறீங்க அதெல்லாம் நாட்டு மாடு வாங்கி வளர்த்துங்க, அழியாது இருக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம மாடுகள் அழியாமல் இருக்குங்க.
இப்போ இதெல்லாம் பார்த்து போட்டு நாமளும் நேரம் ஆகிப்போச்சு. நம்ம மாடு வீட்டில் கட்டி கிடக்குதுங்களே, அது போய் எல்லாம் தண்ணியெல்லாம் போட்டு பால் கறக்கணுங்க. அதனால் அப்படியே கிளம்புறக்கு ஆரம்பிச்சிட்டோம்ங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான இதாக இருந்ததுங்க. இது மாதிரி அடிக்கடி வந்து போகணுங்க, வந்து பார்த்துட்டு போகணும். நீங்களும் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் உங்கள் பசங்க சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிங்க. இதாங்க நம்ம ஊர் மாடு, நம்ம நாட்டு மாடு, இதெல்லாம் சொல்லி காமிங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குங்க. சின்ன பசங்களை வீட்லேயே போட்டு வளர்த்திட்டு இருக்கக்கூடாதுங்க. இது மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வந்து வளர்த்தணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச பணமாகவோ ஏதாவது உதவி செஞ்சிங்கனாலும் நல்லதுங்க. ஏன்னா வாயிலா ஜீவனுக்கு உதவுறது அவ்வளோ புண்ணியங்க. சரிங்களா? நீங்கள் வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணிட்டு போங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சைடு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் அவங்க பார்த்துட்டு அவங்களும் போய் நேரில் பார்த்துட்டு வரட்டுங்க. சரிங்களா? சரி, நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமுங்க.